ரீசெண்டாக ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன். அதில எனக்கு ரொம்ப இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நெனச்சேன். ஒரு அம்மா, அப்பா அவங்களுக்கு ஒரு பொண்ணு, பையன். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு எல்லா வேலைகளையும் பாக்குது. வீட்டு வேலை, வெளி வேலை, எலக்ட்ரிக்கல் வேலைன்னு அத்தனை வேலைகளையும் பாக்குது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமை. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொல்றாங்க, "என் பொண்ண நான் எப்படி வளர்த்துருக்கேன் பாத்தியா? 8 பையனுக்கு சமானமா வளர்த்துருக்கேன். சூப்பர்" அப்படிங்கிறாங்களாமா. உடனே அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தம் அவங்க அம்மா மேல. "அம்மா நீ என்ன அவமானப்படுத்திட்ட" அப்படின்னு சொல்றாங்களாமா. "ஏன்டி இப்படி உன்னை பெருமையா தான் சொன்னேன். நீ என்ன பெருமையா தான் சொன்ன. ஆனா 8 பையனுக்கு சமானமா வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்ன பாத்தியா? இதே இது உன் பையனை பார்த்து 8 பொண்ணுக்கு சமானமா வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது சொல்லுவியாம்மா நீ?" அப்படின்னாங்களாமா. "இல்லடி அது அவமானம். அது எப்படி சொல்லுவேன்? ஒரு பையனை பார்த்து பொண்ணா வளர்த்துருக்கேன்னு எப்படி சொல்லுவேன்?" அப்படின்னாங்களாமா. உடனே, "அது நீ அப்படி சொல்றல்ல, அப்ப இதுவும் தப்பு தானே?" அப்படின்னாங்களாமா. அப்பதான் அவங்க அம்மாவுக்கு வந்து தான் செஞ்ச தவறே புரிஞ்சுதாமா. பையனும் பொண்ணும் ஈக்குவல். அவங்க எல்லாரும் எல்லா வேலைகளையும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு உலகம் கத்துக் குடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நானுமே இது வந்து சிந்திக்க என்னையுமே வச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ரொம்ப உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். விமென்ஸ் டே வருது. ஹேப்பி விமென்ஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.